ஓகே, ஒரு வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50K ஆகிடும். நான் 50Kன்னு சொன்னோடனே நிறைய பேர் ஷாக் ஆகலாம். ஏன்னா நானுமே ஒரு சில மென்டார்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 25K ஆர் 30Kக்குள்ளே ஒரு வேனிட்டியை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நானுமே நம்பினேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் படித்த இடத்துலையுமே 25லேருந்து 30க்குள்ளே ஒரு வேனிட்டியை செட் பண்ணிடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. பட் அது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. எனக்கு அதுக்கு மேலே தான் ஆச்சு. ஸோ அதை நம்பி தான் நான் சொல்கிறேன் அரௌண்ட் 50K ஆகிடும். எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிங் லைட்டை பற்றியே சொல்கிறேன். நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம கெரியருக்கு வந்து ரிங் லைட் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ரிங் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? எடுத்தோடனே நான் ரிங் லைட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, போக போக நான் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரிங் லைட் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எதுக்காக ரிங் லைட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட அவுட்புட் நல்லா வரணுன்றதுக்காக மட்டும்தான். அவுட்புட் நல்லா வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க இல்லையா? ஸோ அப்படி கிளைண்ட்ஸ் நல்லா வரணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து கிளியராக இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் லைட்டுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட் பிளேஸில் எந்த அளவுக்கு லைட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆர் வெதருமே சில டைமில் நம்மளுக்கு நல்லா சொதப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன் ரிங் லைட்டை நம்ம கேரி பண்ணிட்டோம்னா ஸோ நம்மளுடைய பிக்சர்ஸை வந்து நம்ம கிளியராக எடுத்துக்கலாம். அண்ட் போஸ்ட் பண்ணும்போது ஸோ நிறைய கிளைண்ட் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. நம்மளுடைய மேக்கப்பை நம்ம நல்லா பண்ணிவிட்டு அதை போஸ்ட் பண்ணுற பிக்சர்ஸ் வந்து சரியில்லைன்னா அது எந்த அளவுக்கு நம்ம கெரியரை ஸ்பாயில் பண்ணோம். அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ரொம்பவே முக்கியம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு லைட் முக்கியம். லைட்டு கண்டிப்பாக ரிங் லைட் வேணும். இந்த 25லேருந்து 30Kக்குள்ளே சொல்கிறாங்க இல்லையா? இந்த அமௌண்ட்குள்ளே இந்த ரிங் லைட்லாம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா அவங்க பேசிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி திங்ஸுமே நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் அரௌண்டு ஒரு வேனிட்டி செட் பண்ணுறதுக்கு 50Kவாவது ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்வெசிபிள் பின், யூ பின், லப்பர் பேன் அதை போட்டு வைக்கிறதுக்கான செக்ஷன்ஸ், பாக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இது எல்லாமே சேர்த்து இந்த அமௌண்ட் வந்துடும். இது ரொம்பவே மினிமலான அமௌண்ட்டு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வேனிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000லேயும் நம்ம வந்து செட் பண்ணலாம், லேக்ஸ்லையுமே செட் பண்ணலாம். அது நம்ம பை பண்ணியிருக்க ப்ராடக்ட்டை பொறுத்து தான் அந்த அமௌண்ட்லாம் இருக்குது. பட் நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நம்ம கிராஜஸ்லேருந்து நம்மளுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது 50Kன்றது ஒரு டீசெண்டான ஒரு அமௌண்ட் தான். ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ண முடியாது இதில். அண்ட் ரொம்ப கம்மியாகவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும்னு சொல்லியிருந்தால அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். என்கிட்ட இருக்க வேனிட்டியை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன். நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அண்ட் வந்து அது எல்லாமே அஃபோர்டபுள் தான். நான் அதிக ரேஞ்சில் வந்து வாங்கவே கிடையாது. அண்ட் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். நாட் பிராண்டட் ஐட்டமும் கிடையாது. ஸோ ஒரு பிராண்டட் ஐட்டம் குவாலிட்டியான ஒரு மேக்கப் திங்ஸை கேரி பண்ணி 50Kக்குள்ளே வந்து எப்படி ஒரு வேனிட்டி செட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிற விஷயத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில்